இது கொஞ்சம் ஒரு முக்கியமான வீடியோ, அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லாஸ்ட் 3 டேஸ்ல மட்டும் ஒரு 2 மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்துட்டு ரொம்ப அண்டர் வெயிட்டடா இருக்கேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிலோ 40 தான் இருக்கு, எங்க போனா என்ன ரொம்ப கிண்டல் பண்றாங்க, பயங்கரமா கலாய்க்கிறாங்க, இதனால ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட போக முடிய மாட்டேங்குது, ஸோ வந்துட்டு எனக்கு வெளியில போறக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு, நான் ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஒருத்தங்க. இன்னொருத்தங்க பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு வெளியில போகவே ரொம்ப இதா இருக்கு, நீ எல்லாம் ஒரு ஆளாடா, இப்படி எல்லாம் இருந்தா உன்னை யாரடா பாப்பா, இந்த அளவுக்குலாம் ரொம்ப பேசுறாங்க, ரொம்ப கலாய்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸா ஒரு 2 மெசேஜ் லாஸ்ட் ஒரு 3 டேஸ்ல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறீங்களோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களை பயங்கரமாக நீ கிண்டல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், உங்களை கலாய்க்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க யாருமே கரெக்டாக இருப்பாங்கன்னு பார்த்தா இருக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பவுமே ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருந்தோம்னா, நீ என்னடா ரொம்ப ஒல்லியாக இருக்க, நீ எதுக்குமே ஆக மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு தண்ணிக்கான கூட உன்னால் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம ஓவர் வெயிட்டாக இருந்தோம் அப்படின்னா, நீ ரொம்ப குண்டாக இருக்க, பார்க்க அசிங்கமாக இருக்க அப்படிம்பாங்க. இல்லை ஓரளவுக்கு நார்மலாக நம்ம ப்ராப்பராக எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு நீட்டான ஃபிசிக்காக இருந்தால் கூடயும் வந்துட்டு, என்ன உன் மூஞ்சி இப்படி இருக்குது, என்ன உன் மூஞ்சி மட்டும் புஷ்ஷுன்னு இருக்குது, என்ன உன் வயிறு மட்டும் இப்படி இருக்குது, என்ன உன் கை மட்டும் இப்படி இருக்குன்னு சொல்கிற ஆள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி ஈவன் நல்லா ஜிம் போய் நல்லா ஃபிட்னஸாக டயட்டு நியூட்ரிஷன் ப்ளஸ் வந்து ஒரு ஜென்ரல் ஃபிட்னஸில் சூப்பராக ஆக்டிவாக இருந்தால் கூடயுமே அந்த பர்சனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதுக்கு நீ எல்லாம் ஜிம்முக்கு போகிற, ஜிம்முக்கு போய் உனக்கு என்ன கிடைக்க போகுது, ஸோ நீ ஃபிட்டாக இருந்து உனக்கு என்ன கிடைக்க போகுது, இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு போகலாம்ல அப்படின்பாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நம்ம எந்த விஷயத்த பண்ணலாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் சரி சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் இம்மீடியட்டாக எடுக்கக்கூடிய ஆக்ஷன் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நிலைக்க போகிறது கிடையாது. அவங்க சொல்கிறாங்கங்கிறதுனால ஆன் த ஸ்பாட்டில் ஒரு இம்மீடியட் ஆக்ஷன் நீங்கள் எடுப்பீங்க, பட் அது லாங் டியூரேஷன் உங்களால் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அவங்களோட ஒரு ஸ்பீக் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ இந்த வீடியோவை நான் ஒரு குவெஸ்டினோட முடிக்கிறேன். எப்போ நீங்கள் உங்களை நம்பி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது ரொம்ப ப்ராப்பராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.